குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடகலக்னத்துக்கு பார்க்க போகிறோம். கடகலக்னத்துக்கெலாம் சுக்கிர தசை என்ன செய்யும், சுக்கிர பகவான் திசையை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுக்கிரன் என்ன செய்வார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கடகலக்னத்துக்கெலாம் சுக்கிரன் 4-11 கூடியவராக வராரு. 4ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வராரு, 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வராரு. அப்போ அந்த 4ஆம் இடங்கிறது அழியாத சொத்துக்கள், அதாவது படிப்புலேருந்து மற்ற சொத்துக்கள்லேருந்து வண்டி வாகனம், நிலபலன், வீடு வாசல் அனைத்து சுகபோகங்களும் 4ஆம் இடத்துல தான் இருக்குது. அந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வரும்போது அந்த பலனை குறைபாடு இல்லாத செல்வாக்கா பலனை கொடுப்பாரு. அவர் 1, 5, 9 இருந்தார்னா அந்த மாதிரி யோக பாக்கியத்தை, பெருத்த யோக பாக்கியத்தை கொடுத்துருவார். அதே 1, 4, 7, 10 இருந்தாலும் கொடுப்பாரு. ஏன்னா கேந்திராதிபதி தோஷம் இருக்கும். 7ஆம் இடத்துல இருந்தால் மட்டும் கேந்திர தோஷம் உண்டாகும். ஏன்னா கலஸ்திர காரகனாக வந்துடுறாரு சுக்கிர பகவான். கலஸ்திர காரகனாக சுக்கிர பகவான் வரும்போது இந்த 7ஆம் இடத்துல மட்டும் இருந்தால் கலஸ்திரத்து கல்யாணம் திருமணம் நடக்கும்போது திருமணத்தை லேட் பண்ணுவார், திருமண சிக்கல்கள் உண்டு பண்ணுவார் அந்த தசை நடந்துச்சுன்னா அந்த வயசில். மற்றபடி வேறு எங்கே இருந்தாலும் 1, 4, 10 இருந்தாலும் 7 இருந்தால் மட்டும்தான் அந்த அந்த கலஸ்திரத்தை கெடுப்பார் அந்த வயசில். அந்த தசை வந்தால் திருமண வயசில். மற்றபடி எங்கே இருந்தாலும் 1, 4, 10, 1, 5, 9 திரிகோண இடம் இந்த மாதிரி இடத்துல இருந்துச்சுன்னா அவர் தசை 20 வருஷம் நடக்கிறதுக்குள்ள உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை எதுவுமே இல்லாமல் ஒரு குழந்தை நம்ம வீட்டில் பிறந்திருக்குது அப்படின்னா, அந்த தசை நடந்தது அப்படின்னா அந்த தசையில் அத்தனை சுகபோகங்களையும் கொடுத்துருவார். ஏன்னா 1, 5, 9 இருந்தாலும் 1, 4, 10 இருந்தாலும் கொடுத்துருவார். அதே மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கொஞ்சம் குறைச்ச பலன் கொடுப்பாரு. அதுக்காக பலன் இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம, அது மாதிரி கொடுப்பாரு. மற்றபடி யோக பாக்கியம் அனைத்தும் கிடைக்கும் உங்களுக்கு. கடகலக்கணத்துக்கு தான் நம்ம 4, 11 அதிபதியாக பார்க்குறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருப்பீங்க, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து என் வீடியோ வரும், பார்க்கலாம்.